செய்தி சென்னை தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடித்த விபத்து தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் இந்த விபத்து தொடர்பாக யாருக்கெல்லாம் அறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது? சென்னை தண்டையார்பேட்டை பரமேஸ்வரி நகரில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் டீசல் சேமிப்பு கிடங்கு ஒன்று அமைந்துள்ளது. இங்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றை சேமித்து வைத்து லாரிகள் மூலமாக சென்னையில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் பங்கிற்கு விநியோகம் செய்யப்படும் பணியானது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில இன்று மதியம் 12 மணி அளவில் திடீரென இந்நிறுவனத்தில் உள்ள 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எத்தனால் சேமிப்பு டேங்கில் பழுது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பழுதை சரி செய்வதற்காக கரிமேடு பகுதியை சேர்ந்த ஊழியரான பெருமாள் மற்றும் சரவணன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் இந்த இயந்திரத்தை இந்த டேங்கில் இருக்கக்கூடிய வெல்டிங் இயந்திரத்தை கொண்டு சரி செய்யும் பணியை ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென எத்தனால் அருகில் உள்ள கம்ப்ரஸர் திடீரென தீப்பிடித்து ஊழியர்கள் இருவர் இந்த தீயில் சிக்கி காயமடைந்தனர். உடனே ஐஓசி நிர்வாகத்தை சேர்ந்த தீயணைப்புத்துறை தகவல் தெரிவித்த மொத்தம் 4 தீயணைப்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்தவர்களை. இதில் பெருமாள் என்ற ஊழியர் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் சரவணன் என்பவர் ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் சூழல்ல இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் தற்போது இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த பழுதை சரி செய்யும் பணியில் 5 பேர் ஈடுபட்டு இருப்பதும் இதில் பெருமாள் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி இறந்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த விசாரணையில 2 சேமிப்பு கிடங்கு டேங்க் வெடித்துள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணை. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.